3 பேர் ஒரு வன்புணர்வு பண்றாங்க, அதை அப்படியே தூக்கி போட்டு போயிறாங்கன்னா அவங்க மனித இனத்தில் சேர்ப்பதா என்பதே தெரியாது. பெண்ணை பலாத்காரம் செய்வதனால் என்ன அடைவீர்கள்? ஒரு வன்புணர்வில் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா, இல்லை அதுவும் ஏதோ ஒருதலையாக நீ எதையாவது இது பண்ணிட்டு போறியா? பொதுவாகவே இந்த மாதிரி தனித்து மறைந்திருந்து அவர்கள் இருவர் இருக்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் போது இதை குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு உறுதுணையா போயிடுது. அவன் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களே வீட்டுக்கு தெரியாம தான் இதை பண்றாங்க, அடுத்து இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, அப்ப அந்த தப்பு பண்ற இடத்துல நாம தப்பு பண்ணா இது மறைஞ்சிரும், யார்ட்டையும் அவங்களால சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வாட் ஐ கால் இஸ் a vulnerable situation. காரை எடுத்துட்டு வேகமாக ஓடியதாக ஒரு செய்தி, அதை தடுத்து நிறுத்துறாங்க, உடைக்கிறாங்க, அவனையும் மிரட்டுறாங்க. அப்போ இந்த எண்ணத்தை, இந்த பெண்ணை எப்படியாவது ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யணுங்கிற நோக்கத்தில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஒரு எமோஷனல் அப்சர்ச் கிடையாது, இது ஏதோ டபார்னு நடந்த விஷயமும் தோணல. எல்லா ஆண்களும் ஒரு சமச்சீர் மைண்டோட இருக்கிறவன் இல்ல, அவனுடைய வயரிங் வேற மாதிரி இருக்குது. ஆனால் காரணிகளை நான் ஏற்படுத்தும் பொழுது அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பெண் பலம் வாய்ந்தவளாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணிடலாம், பலம் வாய்ந்தவர்களாக இல்லைன்னா. அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக உளவியல் நிபுணர் டாக்டர் ராஜ்மோகன், போதி நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில், அதாவது நேற்று நடந்த சம்பவம் தான் தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. கோவையில் ஒரு மாணவி ஒருத்தங்க ஒரு 3 பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இதில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பல அரசியல் காரணங்கள், அரசியல் கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் உளவியலாக இருக்கக்கூடிய காரணங்களை உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த சமூகம் எப்படி அதை பார்க்குது? பொதுவாக இந்த சம்பவம் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களே ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிக்கிறது, குற்றவாளி மாதிரி அவங்கள பார்க்குறது. இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா 8 மணிக்கு மேலே இதுக்கு தான் பொண்ணுங்கள்லாம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னோம், யார் கேட்குறா, ஒரு ஆண் நண்பர்களோட இப்படி சுற்றலாமா, பாருங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறது நம்ம சமூகத்தில் நடக்குது. முதல்ல இந்த இன்சிடெண்ட்டை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல்ல அந்த இன்சிடெண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் பெண்கள் ஒரு 8 மணிக்கு மேலே வெளியே போகலாமா, இன்னைக்கு 8 மணிங்கிறதெல்லாம் இல்லை, 12 மணிக்கு மேலே வெளியே போகலாமா அப்படி தான் இன்னைக்கு இருக்குது. பொதுவாக நகர்ப்புறங்களில் வெளியே போகலாமா போகக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கும். அது நான் எதுவுமே சரி தவறுன்னு பார்ப்பதை விட, காலம் மாறிக்கிட்டு வரும் பொழுது அந்தந்த காலங்களில் ஒரு சமூக கோட்பாடுகள்னு ஒன்று வச்சுருப்போம். சமூக கோட்பாடுகள், நிறைய கோட்பாடுகள் முட்டாள்தனமான கோட்பாடுகளாக இருக்கும். சில கோட்பாடுகள் பயத்தினுடைய அடிப்படையில் வருது. இன்னொரு கோட்பாடுகள் இதுதான் நம்ம சமுதாயம் விதித்திருக்கிறது, இதை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீ மீறக்கூடாது, இப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய இப்படியெல்லாம் கோட்பாடுகள் இருக்கு. பட் இன்னைக்கு அதெல்லாம் சிதைஞ்சு போச்சு இன்றைய காலகட்டத்தில். அப்போ நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இது சரியா இல்லை பொருந்தக்கூடியதா, சரி தவறு கூட இது ஒரு பொருந்தக்கூடியதா அல்லது பொருத்தம் இல்லாததாங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இது எக்கச்சக்கமாக கூடி இருக்குது. அப்போ எல்லாரும் எல்லா நேரத்திலையும் வெளியே செல்லணும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. அது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் மிக மிக நல்லது. ஆனால் இந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது சில சங்கடங்கள் நடக்குது. அது அந்த சங்கடங்களில் ஒன்றுதான் இது. இப்போ நானும் படித்தேன். இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் ஒன்றா படிக்கிறவர்களாகவோ இல்லை நட்பு ரீதியாக உள்ளவர்களோ அவர்கள் ஒரு காரில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க அமர்ந்திருக்கிறதுல எந்த தப்பு இருக்கிறது தோணலை. காருக்குள்ளார அவங்க எப்படி இருக்கிறாங்கிறதும் ஒரு சரியான விஷயமா தப்பான பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட செயல். ஆனால் ஒரு
பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நான் பார்க்கும் பொழுது ம். அது மிக பொருந்தக்கூடியதா அப்படின்னா, அது பொருத்தமில்லாத இடத்தில் ம். பொருத்தமில்லாத நேரத்தில் இருந்திருக்கிறார்களோன்னு தோணுது. இப்போ நான் எப்படியும் பார்ப்பது எப்படின்னா, ஒரு விபத்து நடக்குது வச்சுப்போம். ம். ம். இது ஒரு விபத்தாக கூட கருதலாம். கூட்டு பாலியல் வன்முறை விபத்து இல்லாமல் இது திட்டமிட்டு ஒரு செயல், அவர்கள் தண்டிக்கப்படும் அதெல்லாம் வேற. இருக்கட்டும். ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு இதில் ஒரு விபத்தாக கூட பார்க்கலாம். விபத்து நடக்கிறதுக்கு 2 காரணங்கள் தான். ம். ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அன்சேஃப் ஆக்ட்னு சொல்லுவோம். ஓகே. இன்னொன்று அன்சேஃப் கண்டிஷன். பாதுகாப்பற்ற செயல், ம். பாதுகாப்பற்ற ஒரு இடம். இடம். அது அது அந்த சூழ்நிலை சூழ்நிலை. இதுதான். இப்போ இதுதான் ஒரு விபத்தை ஏற்படுத்துது. அதுதான் விபத்தை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம், ம். ஒன்று அந்த ரோடு சரியில்லாமல் இருக்கும், பள்ளம் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பீட் பிரேக்கர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், இருக்கும். போகிறவன் உளுந்து போயிருக்கலாம். இது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, சூழ்நிலை. அன்சேஃப் கண்டிஷன். ஓகே. அன்சேஃப் ஆக்ட் என்ன? தண்ணி போட்டு போயிருக்கலாம், ஆ. ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம், இல்லை நம்ம ஒழுங்காக போயிருந்தாலும் சிந்தனையை எதுக்கு வேற எங்கேயோ வர்றவன் அவன் வச்சு- இது பண்ணியிருக்கலாம். ஆமா. இதனால தான் விபத்து ஏற்படுது. இப்போ அதே இதுதான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன் நான். ஓகே. இது பாதுகாப்பற்ற செயலா அப்படின்னு பார்த்தா எனக்கு தோணலை. ஆ. ஏன்னா அவங்க 2 பேர் தனியாக இருக்கிறதுல என்ன தப்பு தப்பு இருக்கு? இருக்கு. அது ஆனால் கிடையாது. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைன்னு தோணுது. ம். ஏன்னா பத்திரிகையில் படித்ததை வைத்து பார்க்கும் பொழுது ம். அது கல்லூரியினுடைய ஒரு 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 கல்லூரியினுடைய விமான பின்பக்கம், நிலையத்துக்கு பேக் சைடுல back ஒரு side, கிரவுண்ட் சொல்றாங்க. அது கொஞ்சம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. இருக்கக்கூடிய இடம். அங்க ஒரு பக்கத்துல ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்குது, ம். குடித்து விட்ட வரைகள் இருக்கிறார்கள். ம். பத்திரிகையில் எழுதுறது வந்து பொதுவாக அங்கு கொஞ்சம் இந்த ரவுடித்தனம் பண்றவங்க, ம். இந்த மாதிரி பண்ணவங்களுடைய நடமாட்டம் அங்க அதிகம் அதிகம் இருக்குது இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலைகள். இவர்கள் ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது இந்த 2 பேரை வச்சு பேசணுங்கிறது அவசியமே இல்லை. அவசியம் இல்லை. பொதுவாக பேசுகிறோம். ம். ஒரு நட்பு ரீதியாக இன்றைக்கு சமுதாயம் எப்படி பார்க்குது? ஒரு ஃப்ரீயாக ஒரு இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. அவங்க கொஞ்சம் ப்ரைவசியாக ஒருத்தர் ஆமா. ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் இல்லை. இல்ல. ஏன்னா அதை நம்ம இது சரியா தப்புன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே. அப்போ அவங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ம். ஒரு காரில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க இது பாதுகாப்பு உள்ள இடம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். நம்ம கார்ல தானே இருக்கும். நம்ம இருக்கும். கார்ல தானே இருக்கும். ஆனால் அதுவே தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே. தனியாக ஒரு கார் நிற்குது. ஓகே. இப்போ இந்த 3 பேர் குற்றம் செய்தார்கள் பிடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாலே ஒரு பின்னணி இருக்கு, குற்ற பின்னணி இருக்குங்கிறத பத்திரிகை இப்போ பாக்குறோம். பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடியது வந்து இப்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 8 மணிக்கு மேலே போகலாமா, 12 மணிக்கு மேலே போகலாமாங்கிறது முடிவு அவர்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து குழந்தை இல்லை, இது வந்து ஒரு அடல்ட்டாக தான் தோணுது. ஆமா ஆமா. அல்லாட்டி ஒரு 17-14 வயசு எப்படி யூஜி படிக்கிறவங்களா இருப்பாங்க. படிக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. மாணவின்னு தான் சொல்றாங்க. ஆமா. அதனால அவங்க கல்லூரி மாணவியா இருக்கும்போது நிச்சயமாக 18 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது பொதுவாக சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம தனியாக போனால் அங்கே என்ன ஒரு உளவியல் வருதுன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி தனித்து மறைந்திருந்து அவர்கள் இருவர் இருக்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் போது இதை குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு உறுதுணையாக போயிடுது. அவன் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்களே வீட்டுக்கு தெரியாம தான் இதை பண்றாங்க, அடுத்து இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, அப்ப அந்த தப்பு பண்ற இடத்துல நாம தப்பு பண்ணா இது மறைஞ்சிரும், யார்ட்டையும் அவங்களால சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வாட் ஐ கால் இஸ் அ வல்னரபிள் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் தப்பத்தோடு தூண்டுது. இது ஒரு குயிக்கா ஒரு எமோஷன்ல வந்ததா நான் தோணலை. அதாவது திடீர்னு நடக்குது, அதை பார்த்த உடனே ஒரு எமோஷன்ல ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டார், இது அப்படி தோணலை. இது ஒரு பக்காவா இந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள், இந்த மாதிரி இடத்தில் உள்ளவர்களை நாம் அணுகி தவறாக நடந்தால் பெருசா ஒன்றும் ஆயிடாது அப்படிங்கிறது. இப்படித்தான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இதை பார்த்த உடனே அந்த காரை எடுத்துட்டு வேகமாக ஓடியதாக ஒரு செய்தி, அதை தடுத்து நிறுத்துறாங்க. அருவாளால வெட்டுறாங்க, உடைக்கிறாங்க, அவனையும் மிரட்டுறாங்க. அப்போ இந்த எண்ணத்தை, இந்த பெண்ணை எப்படியாவது ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யணுங்கிற நோக்கத்தில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஒரு எமோஷனல் அப்சர்ச் கிடையாது, இது ஏதோ டபார்னு நடந்த விஷயமும் தோணலை. ஸோ இப்போ இதுல வந்து யாரை குற்றம் சொல்வது, நிறைய பேர் பெண்களை குற்றம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை மணிக்கு மேல நீ ஏன் அங்க போனேன், அதுவும் ஏன் ஒரு ஆணோட போறேன். எனக்கு ஆணோட போனதுல பிரச்சனை இருக்கா தோணல, ஏன்னா ஒரு துணை இருக்கு. ஆமா, பிரச்சனை என்னன்னா ஒரு சரியான நேரம், பொருந்தாத இடம்.
இதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதுதான் பெரிய ஒரு விஷயமாக எனக்கு தோணுது. இதனுடைய உளவியல் பல விதங்களில் பாதிக்கும். இதில் அந்த பசங்களை தாண்டி அந்த பேரண்ட்ஸையும் இப்போ பாதிக்கிறத பார்க்குறோம். பெற்றோர்கள் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா, பெற்றோர்கள் கண்டிக்கிறது இல்லை. அந்த பையனுடைய பெற்றோரும் சரி, இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறதெல்லாம் இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பேரண்டிங்? ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் இருப்பவர்கள் பழைய தலைமுறையில் உள்ளவர்களைப் போல் இல்லை. பெற்றோர்களுடைய பங்கு என்னை பொறுத்த மட்டில் நிறைய இருக்குது நான் நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு அது செல்லும், பல பிரச்சனைகளை பார்க்கலாம். கட்டுப்பாடு அதிகமாக உள்ள குடும்பங்களில் கட்டுப்பாட்டை மீறுவதற்காகவே பல விஷயங்கள் நடக்கும். இப்போ பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு உறவு, அது எப்படிப்பட்ட உறவுன்னு தெரியல, அது நட்பா காதலா இல்லை வேறு ஏதாவது அவர்கள் தனியாக வந்து சந்தித்திருக்கிறார்களா, இது எதுவும் தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ ஒரு காதலாக இருக்கும் பொழுது ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதை எதிர்க்கக்கூடிய ஃபேமிலியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். என்ன பண்ணுவாங்க? அவங்க காதலை தவிர்க்க முடியாது. தவிர்க்கிறதா இருந்தால் அவங்களுக்கு தெரியல, போல எங்கள் அப்பா அம்மா இப்படித்தாங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீடு தெரிஞ்சா கொன்னே விடுவாங்க, எங்கள் வீடு தெரிஞ்சா பிரச்சனை வரும். இது ரெண்டு பக்கத்துல இருந்து நடக்கலாம், ஆண் சைட்ல இருந்து நடக்கலாம், பெண் சைட்ல இருந்து நடக்கலாம். அப்போ அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? கூடிய மட்டும் இதை தெரியாமல் தெரியாமலே வச்சுப்போம். ஒரு சரியான நேரம் வரும் பொழுது அதை நாம் சொல்லுவோம். ஒரு வேளை படிச்சு முடிச்சுட்டு சொல்லலாம், இல்லை நீங்க வேலை பார்த்த பிறகு சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கும். ஆக பெற்றோர்களுடைய பங்கு வந்து என்னை பொறுத்த மட்டில் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறத எப்படி போதிக்கிறோங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. கண்ட்ரோல் பண்ணி யாரையும் நீங்கள் வின் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. பல தடவை நான் பார்க்குறேன், நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணால் அவங்க கேட்பாங்க. நான் வந்து திட்டுனா, கோவப்பட்டு பேசுனா, சத்தம் போட்டால் எனக்கு உடனடியாக விளைவு வரும், டெம்பரவரியாக விளைவு வரும். அந்த நேரத்தில் மட்டும்தான் நடக்கும். இதை பேசணும். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ கேட்பாங்க பிள்ளைகள், நாங்கள் உண்மையே எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க, அதான் உண்மை. ஆனால் அதை ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க பேசணும். அதுதான். ஏன்னா வயது வந்தவர்கள் தான் செய்ய முடியும், ஒரு அடல்ட்டாக தான் செய்யணும். பேரண்ட்ஸும் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த காலம் இல்லை, இந்த காலத்தில் வந்து சரி எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு சரியான்னு தெரியாது, பையன் சரியான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் பேரண்ட்ஸ் பேசுவாங்க. நீ பண்ணுறலாம் தப்பு, அது சரியான குடும்பம் கிடையாது அப்படிலாம் எல்லாரும். அது வேற உளவியல். அது எப்படிப்பட்ட ஒரு மணமகன், எப்படிப்பட்ட ஒரு மணமகள் தன் வீட்டிற்கு வேணும் அப்படிங்கிறத விட எப்படிப்பட்ட பையன் எனக்கு வேணும், எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறது தீர்மானிப்பது தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் அந்த ஒரு சமுதாயம் அதிகமாக நம்மகிட்ட அதிகமாக பார்க்கப்படலை இன்றும் அப்படிதான். ஸோ அப்போ அந்த சூழ்நிலை வந்து பெற்றோருடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால், நடப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் தவறி விடுவோம், நடந்த பிறகுதான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ நடப்பதற்கு முன்னால் என்ன பேசணும்னு சொன்னால், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த டச்சில் இருக்கணும். அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை, பெற்றோர்களும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், பிள்ளைகளும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு தேவையினுடைய அடிப்படையில் தான் உறவுகள் வருகின்றன. அது ஒத்துக்கிறீங்களா? எல்லாருடைய உறவுகளும் தேவையான அடிப்படையில். அப்போ குழந்தை பெற்றோர்களுக்குள்ள தேவை அடிப்படை வேற, ஒரு காதலிக்குள்ளவங்களுடைய அடிப்படை தேவை வேற மாறிடுது. அப்போ குழந்தைக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். எல்லா தேவையும் பூர்த்தி பண்ண முடியாது, ஆனா பேசலாம். இதுல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு, நீ இந்த மாதிரி இருக்குன்னு. என்னை பொறுத்த முறையில் இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் தனித்த இடத்தில் இப்படி செல்வதற்கு காரணம் வந்து ஒன்று, இது வந்து எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் பிறருக்கு தெரியக்கூடாது, சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே தான் குற்றம் செய்பவர்களுக்கு அனுசரணையாக அமைஞ்சு போயிடுது. ஓகே, இந்த இடத்த இப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இங்க ஏதோ தப்பு பண்றாங்க, நமக்கு இதான் ஈஸி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு பெற்றோருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப மிக கடுமையாக இருக்கும். ஒன்று இரண்டு பெற்றோர்களும் ஒருவர் தெரிந்தவர்களாக இருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் இந்த சூழ்நிலையில் ஏன் தப்பு பண்ணினீங்கன்னு கேள்வி கேட்பதை விட அவர்களுடைய மனத்தை எப்படி தைரியப்படுத்தணும்
அப்படிங்கிற பார்வை தான் இருக்கணும். இருக்கணும். பெற்றோர்கள் அப்பதான் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதே போல இந்த இன்சிடென்ட்ல அந்த ஆண் நண்பர்னு சொல்லப்படுற அந்த பையனையும் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாரி ஒரு பொருந்தாத இடம், ஒரு தவறான ஒரு நேரத்துல அங்க போயிட்டா கூட, அவங்களுடைய அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ள நபர்களா இருக்காங்க. நீங்க சொல்ற மாரி அது ஒரு ஆக்சிடென்ட் மாரி தான். அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன் மாரி. அந்த இடத்துல ஒரு நார்மலான பர்சன் வந்திருந்தா, "என்னப்பா பண்றீங்கன்னு?" கேட்டிருப்பாங்க. சிலர் கவனிக்காம கூட போயிருப்பாங்க. ஆனா குற்ற பின்னணி உள்ள நபர்கள் வரும்போது, ஏதோ ஒரு கார் நிக்குதே, காருக்குள்ள யாரு? அது ஆணா, பெண்ணா? ஆணா, பெண்ணாகும்போது இவங்க தவறான உறவுல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம்ல அவங்களுக்கு தோணும். அப்ப தோணும்போது, இந்த தவற போய் எங்க சொல்ல முடியும்? பேரண்ட்ஸ்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு. காலேஜ்ல சொல்ல முடியாது. அப்படின்றது தான் அட்வான்டேஜ் ஆயிடுது. இதே தான் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்லயும் நம்ம பார்த்தோம். ஆமா. அப்படி ஒரு நபர் தான் இந்த பெண் யார்ட்டயும் சொல்ல முடியாதுங்க. துணிச்சலா அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதுலயுமே அந்த ஆண் நண்பர் வந்து அதுக்கு பிறகு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தைரியமா புகார் அளிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில தான் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா, பல இடங்கள்ல என்ன மாரியான சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாரி நடக்கும்போது நீ வீட்ல சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். படிப்ப நிறுத்திடுவாங்க. காலேஜ்ல சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். அங்கேயும் உன்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. போலீஸ்லாம் போனா அவ்வளோதான். நீ எங்கேயோ அங்க போனா உன்ன தான் முதல்ல கேள்வி கேட்பாங்க. இந்த மாரி ஒரு ஏற்கனவே ஒரு இத வந்து ஏற்படுத்தி வச்சிருக்க சூழ்நிலையில, இந்த பையன் போய் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணது. போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணும்போது அந்த பெண் கிட்டத்தட்ட ஆடை இல்லாம தான் இருந்ததா சொல்லப்படுறது. அந்த பெண்ண கரெக்ட்டா ரெக்கவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷனும் கடுமையா வந்து அந்த 3 பேர கண்டுபிடிச்சு முட்டிக்கு கீழ சுட்டு அரெஸ்ட் பண்ணுனதும்ன்றது இருக்கு. ஆனா, இதுல நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, இதுல பல காரணிகள்ல சமூக காரணி ஒண்ணா இருக்குல்ல. இப்போ அவங்க அந்த இடத்த சூஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கிற மாரி, நம்ம ஊர்கள்ல ஒரு ஆணும், பெண்ணும் இன்னும் ஒண்ணா உரையாடுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம இன்னும் குடுக்கலையோ? ஒரு டீ ஷாப்லயோ? கண்டிப்பா குடுக்கல. ஏன்னா, நம்ம வந்து வரைமுறைக்கும், வரையறுத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஓகே. ஆ இப்ப எத்தன பேர் வந்து இப்ப இப்ப வந்து நகரப்புறங்களில் பொதுவாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இது நடக்குது. ம். காலேஜ்ல முடிஞ்ச உடனே போய் டீ குடிச்சு சாப்பிடுறாங்க. ஆமா. படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து இரவு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு சேஃபான இடத்துல தான் அவங்க பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டம் இருக்குது. அங்க போறாங்க, வராங்க அப்படின்னு. இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ம். நம்ம ஃப்ரீயா போகலாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருக்கு. ஆனா, இன்னும் வந்து கொஞ்சம் நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்கள் வேண்டும். போனீங்கன்னா, இந்த வசதி கிடையாது. ம். நெறைய பேரு இதற்காகவே சிட்டி போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்தல் உண்டு. உண்டு. ஆமா. நீங்க நெறைய இடத்துல நான் பார்க்குறப்ப வந்து படிப்புக்கு வந்து சென்னைக்கு வந்து இன்னைக்கு படிக்க வராங்கன்னா, எல்லாரும் வந்து அங்க படிக்க வசதி இல்லைங்கிற காரணம் இல்ல. ஓகே. கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். ம். சிட்டில போனா இவைகள் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா. அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வயதுக்கு ஒத்த விஷயங்களை நாம் செய்யணும். நெனச்சா ஒரு படத்துக்கு போணும். ம். நெனச்சா நான் ஒரு மாலுக்கு போணும். நெனச்சா நான் ஒரு ஆணோடய தவறுகளே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அமர்ந்து கேஷுவலா ஒரு நட்பு பேசலாம். ஆனால் அதை பார்ப்பதற்கு உண்டான அந்த இதை சரியான முறையில் பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வளரணும். கண்டிப்பா வளரணும். எனக்கு நான் பேசிட்டு இருந்ததுல எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். அப்படிங்கிற எண்ணத்தை வளர்ப்பதற்கு குடும்பமே பல காரணங்களை காரணமாக இருக்குது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா? நீ இந்த மாதிரி நடந்து போச்சா? இதெல்லாம் வெளியே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம பெற்றோர்கிட்ட பற்றி எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதில் வந்து ஒரு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஷேம், அதை கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இதை போல்டாக அந்த பையன் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி உண்மையில் அந்த பெண்ணை நம்ம வந்து எப்படி தைரியப்படுத்தணும்னு பார்க்கணும். அந்த பெற்றோர்கள் அதான் செய்யணும். இந்த சமூகம் அதை தான் செய்யணும். அவர்கள் இப்போ நாளைக்கு கல்லூரிக்கு சென்றால் கூட அந்த கல்லூரியில் பார்க்குற வந்து அவளுக்கு மாதிரி ஒரு 10 பேர் சில பேருக்கு நடந்திருக்கும் சொல்லாமல் கூட இருக்கலாம். அவர்கள் தைரியப்படுத்தணும். நீ இதை பயன்படுத்தி அவர்களை ஏளனம் செய்வதோ இல்லை அவர்களை வந்து ஒரு மனச்சிக்கலில் உளைச்சலில் தள்ளுவதோ என்பது அது ஒரு சரியான சமூக செயல் இல்லை. அது வந்து கல்லூரி படிக்கிறவர்களும் சரி இல்லை பெற்றோர்களும் சமூகமும் இப்படிப்பட்டவர்களை எப்படி கையாளணும்னு தெரியணும். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுவதோ இல்லை நீ இப்படி போயிருக்க கூடாது, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அது நடக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு மாற்று கருத்து வச்சுப்போம். அது இருக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன்.
கண்டிப்பா இதுல சட்டங்களும் நிறைய மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம்மந்தப்பட்ட பெண்ணோட பேரை சொல்றது இல்ல, ஊரை சொல்றது இல்ல. அந்த மாதிரி ரொம்ப சேஃபா தாமே அவங்களையுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது வெளியில போலீஸ் கிட்ட எல்லாம் போகும்போது இன்னும் இந்த குற்றங்க எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பிறகு ரொம்ப ரேரா இத ஒண்ணு பார்க்குறோம். இதுவும் வந்து இன்னும் போக போக குறையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுல சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் இல்லாம அந்த 2 குடும்பங்களுமே இத வந்து அவங்களுக்குமே என்ன என்ன கேட்டா அவங்களுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் தேவைப்படலாம். கண்டிப்பா. அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு கூட. ஏன்னா, அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யார் என்னன்ட்டு நமக்கு தெரியல. ஆனா, இந்த மாரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது, அத நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்கள முதல்ல குற்றவாளிகளா பார்க்கறதும், பேசுறதையும் அந்த கண்ணோட்டத்த மாத்திக்கிறது நல்லா ரொம்ப இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, நான் வழக்கமா சொல்லுவேன் அந்த மாரி வந்து அந்த இன்சிடென்ட் நடப்பதற்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ம். அதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆமா. இன்சிடென்ட் நடப்பதற்கு காரணம் என் சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ம். நான் ஒரு ஒரு நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படி இருக்க முடியவில்லை. ஓகே. நான் அதுக்காக வந்து ரொம்ப ஆபாசமாக தான் சித்தரிக்கணும் அப்படி நான் பேசலை. புரியுது. அப்போ அந்த ஒரு அமர்ந்து பேசுவதற்கு கூட அது ஒரு சரியான ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இது இருக்கு. வந்து அந்த இன்சிடென்ட் நடப்பதற்குண்டான காரணங்கள். காரணங்கள். 2வது உண்மையிலேயே வந்து நான் பல தடவை சொல்றது உண்டு. ம். நாம் ஒரு கருத்து இருக்கு. ஆண்கள் வந்து செய்கிற தப்புக்கள்லாம் பெண்கள் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறது வந்து சரியான கருத்து கருத்து கிடையாது. கிடையாது. முதல்ல நீங்கள் ஆண்களை திருத்துங்க, பெண்கள் எப்போ வேணாம் அது ஒரு நல்ல பார்வை. ஆனால் ம். நான் எப்படி அதை பார்க்குறேன், உளவியல் ரீதியாக பார்க்குறேன்னு சொன்னால், எல்லா ஆண்களும் ஒரு சமச்சீர் மைண்டோடு இருக்கிறவன் இல்லை. ம். அவனுடைய வயரிங் வேற மாதிரி இருக்குது. ஆனால் காரணிகளை நான் ஏற்படுத்தும் பொழுது அவன் மைண்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. பெண் பலம் வாய்ந்தவளாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. பலம் வாய்ந்தவர்களாக இல்லைன்னா ரொம்ப உரிமை எல்லாம் கரெக்ட். ஒரு சரியான ஓகே. நேரத்தில் ஒரு காட்டில் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது நீ ஏன் அந்த காட்டுக்கு போனன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஆமா. அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். ஆ. நான் கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன், ஆ. நான் வந்து எனக்கு பவர்ஃபுல்லான ஆள், எனக்கு ஒன்றா சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னா அது வேற. ஒரு போலீஸ் வந்து போகலாம் அந்த நேரத்தில். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் நான் போய் ஏதோ ஒருத்தன் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அவனே ஆள் வராமல் போயிடலாம். அப்படி இருக்கிற சிக்கல்கள் நிறைய இருக்குது. இருக்கு. அப்போ அந்த மாதிரி போகும்போது இது பிறரை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கு. அந்த தூண்டப்படுகின்றவன் செய்கின்ற செயல் சரியான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இப்போ நம்ம இந்த குற்ற செயலத்தோட மனநிலை அவனை மாதிரி ஒரு அதை எப்படி சொல்றது, 3 பேர் ஒரு வன்புணர்வு பண்றாங்க, ஆமா. அதை அப்படியே தூக்கி போட்டு போயிடறாங்கன்னா அவங்க மனித இனத்தில் சேர்ப்பதா என்பதே தெரியாது. நமக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது. ஆனால் ஆல்ரெடி குற்ற பின்னணி உள்ளவன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரி மைண்ட் உள்ளவங்களை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பலம் இருக்காங்கிறதா என்னோட கேள்வி. அப்போ நம்ம பேசலாம். கண்டிப்பா. ஆனா அந்த சமுதாயம் வந்து அப்படி வளரல. பெண்கள் வந்து எந்த நேரத்திலும் எப்படினாலும் இருக்கலாம். தற்காப்பு கலைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆள்னா பிரச்சனை கிடையாது. 3 பேர் 4 பேர் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்ப்பது சரின்னு தான் எனக்கு தோணுது. சரி தவறு நான் பேசல. அவருடைய பாதுகாப்பு கருதி சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவா இருக்கு. ஒருவேளை இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம சொல்ற மாதிரி இந்த நகரத்தை தாண்டி இன்னும் வந்து ஆண் பெண் நட்பை புரிஞ்சுக்கிறதும் எப்ப வேணா வெளியில போறதுன்றதுக்கான ஒரு சூழலும் அமையலாம். கண்டிப்பா. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரியான நம்ம அந்த இடங்களை தேர்வு செய்யறது போறது அப்படிங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். போக இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய மனநிலைமை இவர்களும் இல்லை, நான் பொதுவாக சொல்றேன், சுற்றி உள்ளவர்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதான் விக்டிமா பார்க்கக்கூடாது. அவங்க விக்டிமா பார்க்கக்கூடாது. விக்டிமா இருக்கலாம். அவங்களுடைய புரிதல் இல்லாமல் அறிதல் இல்லாமலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்கள விக்டிமா பார்க்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவர்களை எப்படி நம்ம தைரியப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ வைக்கணும்னு பார்க்கணும். எனக்கு ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இது எக்மோரில் நடந்ததாக நான் பத்திரிகையில் படித்திருக்கிறேன். ஒரு லேடி, ஒரு மிடில் ஏஜ் வச்சுப்போமே, ஒரு 40-45 இயர்ஸ் உள்ள ஏஜ். அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டியிருந்த அந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் நினைக்கிறேன். கீழே வந்து யாரோ சிகரெட்டு குடிச்சிட்டு போட்டிருக்கிறது தெரியாமல் அது மேலே நின்று அது தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் எல்லாம் இருக்காங்க. இது பகலில் நடந்த செய்தி தான். தீ பிடிக்க அவங்க ஒருத்தர் வந்து சாரி அவருங்க சாரி வரும், ஆனால் அவன் அவுக்க மாட்டேன்ட்டாங்க.
கடைசியில் எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. அப்போ இதை கேட்கும்போது எதனால அவங்க வந்து இந்த சாரியை அவுக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னா, மானம் பெருசு நீங்கள் சொல்லி அதான் அந்த மாதிரி தான் நம்ம எது மானம், உயிரை விடவா பெரிய விஷயம், இதை எப்படி தன் உடலை வெளிப்படுத்துவதில் அதில் என்ன இருக்குது, என் உயிரை காப்பாற்றுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் அங்கே போகிறவங்க ஒரு வேஷ்டியை கழட்டி கொடுத்துருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஷீ ரெஃப்யூஸ்ட். நான் கழட்ட மாட்டேன்ட்டாங்க, நான் செத்துருவேன், என் பாடியை கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு மனதை தாக்கிய ஒரு செய்தி தான். இப்படி நம்ம சில விஷயங்களை பெண்கள் மத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதான் உயிரை விட இங்க மானம் பெருசுன்னு சொல்லி வளர்க்கப்படுற ஒண்ணு. எது இன்னொன்னு எது மானம்னு நம்ம சொல்லல, அதுதான் பிரச்சனை. எந்த சூழ்நிலையில நம்ம என்ன மானம், தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதை விட என்ன மானம் இருக்க முடியும்? அதனால நம்ம வந்து நம்ம பழைய நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வெளியே போகலாமா, ஒரு லேட்டான நேரத்தில் போகலாமா போகக்கூடாதுன்னா பல பார்வைகள் இருக்கு. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து போகிறது தவறு அப்படின்னு தான். இப்போ நான் வசிக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு மேலே தான் பிஸ்னஸே களை கட்டுது. ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு. அப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் யோசிப்பேன், சாப்பிட்றதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு வரல. சாப்பாடுங்கிறது வந்து அது ஒரு ஒரு இதாக தான் இருக்கு. என்னன்னா அந்த அனுபவத்தை பெறுவதற்காக கூட இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கிறது, அந்த இடத்துல அப்படி கலகலப்பாக உட்காந்து பார்க்கறது, கூட ஒரு பாய் ஃப்ரெண்டோடய கேர்ள் ஃப்ரெண்டோடய இருக்கிறது, மற்றவங்க சாப்பிடும் போது அந்த நேரத்தில் இவங்களும் உட்கார்ந்து சாப்பிட்றது, இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இதை தான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் எனக்கு எதை கொடுக்கிறது, என் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எனக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் சொல்லிட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு மேலே சாப்பிடுங்க, அதெல்லாம் நம்ம மீறி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கேள்வி வரும், ஆண்கள் தண்ணி அடிக்கிறாங்க பெண்கள் அடிக்கக்கூடாதுங்கிற. இப்போ அதெல்லாம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு அடிச்சா ஒரு கிக்கு வருது, எங்களுக்கு ஒரு கிக்கு வருது, அவ்வளோதான். கிக்கு வரதுல பிரச்சனை இல்லை, கிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அதுதான் பிரச்சனை. ஸோ இதுதான் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது ரொம்ப மிக பெரிய கொடுமையான ஒரு இதுதான். பல இடங்கள் நடக்கு. கல்கட்டாவில் இது மாதிரி நடந்துச்சு, டெல்லியில நடந்துச்சு, அடிக்கடி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பெண்ணை பலாத்காரம் செய்வதனால் என்ன அடைகிறீர்கள்? ஒரு வன்புணர்வில் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா, இல்லை அதுவும் வந்து ஏதோ ஒரு தலையாக நீ எதையாவது இது பண்ணிட்டு போறியா? இது என்ன மிக கேவலமான ஒரு ஒரு உறவு அது. அப்படிப்பட்ட ஒரு உடலில் ஏற்படுகிற உறவு எந்த விதமான ஒரு இன்பத்தை கொடுக்கிறதுங்கிற சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பார்கள் நினைக்கிறோம் நம்ம. அதனால ஒரு பொதுவாகவே வந்து நம்ம பல சினிமாக்கள்லேயே பார்த்துட்டோம், வேண்டாம் என்றால் வேண்டாம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சாய்ஸ் இஸ் வித் ஹர். எனக்கு வேணும் வேண்டான்னு அவங்க முடிவு பண்றதான். அதை எப்படி ஒருத்தர் மேல திணிக்க முடியும்னு, அந்த திணிக்கின்ற கலாச்சாரம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த விஷயத்துல உளவியல் ரீதியாக பல்வேறு காரணங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மிக்க நன்றி சார். நன்றி இளையராஜா. அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.